வேண்டுமென்றே திட்டமிட்டு முதலமைச்சர் இளைஞர்களையும் பெட்ரோலை ஏமாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவர்கள் 1179 புரிதல் ஒப்பந்தம் போட்டாராம். 15 லட்சம் கோடி தொழில் முட்டை ஈர்த்துட்டாராம். 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிட்டான். எங்கேயா வேலை கிடைச்சது? 35 லட்சம் பேர்னா கொஞ்சமா? மொத்தமே ஓட்டு உரிமையே 5 கோடியே 68 லட்சம் தான் நினைக்கிறேன். ஓட்டு உரிமையா அவ்வளவுதான் இருக்குது. ஆனா 35 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டாராம். இதே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் அரசின் சார்பாக 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும், அரசு சார்பாக 2 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 5 வருஷம் ஆச்சு. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவருடைய சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் சொல்றாரு 50,000 பேருக்கு தான் இதுவரை கொடுத்தது. பிறகு 44,000 பேர், 94,000 பேருக்கு தான் அந்த காலி பணிகள் நிரப்பப்பட்டிருக்குது. ஆனா பணி ஓய்வு பெற்றவங்க 1 லட்சம் பேர், பணி ஓய்வு பெற்றவங்க 5 வருஷத்துல 1 லட்சம் பேர், பணி நியமிக்கப்பட்டவர் 94,000. அப்படின்னா 5 லட்சம் பணி அப்படியே இருக்குது. இதுதான் திமுக இரட்டை நிலை. ஆக எதுவுமே செய்யல, அத்தனையும் பொய். முதலமைச்சர் பேசுவது பூராமே பொய். மக்களுக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்காரு. ஏங்க 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குதான். பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாம். பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காரு. எதை சொன்னாலும் மக்கள் நம்பிடுவான்னு நினைக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் இதெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள். எது உண்மை எது பொய் என்று அதை பிரித்து பார்க்கக்கூடிய திறமை படைத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே